பேங்க் மோட்டர் பிஞ்சாம் கிடைக்குமா பேங்க்? தைப்பூசத்துக்கு போயிட்டு வரேன் ஃபேமிலியோட பேங்க். எத்தனை நாளைக்கு காராட்டு பாய்க்க போற? உன்கிட்ட கொடுத்தா திரும்பி கொண்டாந்து கொடுக்கணுன்ற எண்ணமே வராத காராட்டு. பாய்ச்சிட்டு தயவு செய்து கொண்டாந்து மோட்டர் இங்க வச்சிரு காராட்டு. பேங்க் இப்போ வந்து எடுத்துக்கிறேன் பேங்க் மோட்டரை. சரி எடுத்துட்டு போ காராட்டு. ஏதோ குடும்பத்தோட போய் சாமி கும்பிடணும்னு சொல்ற, அதனால இன்னைக்கு நான் உன்னை வந்து எடுத்துட்டு போன்றேன். நீ எடுத்துட்டு போய் பாய்ச்சிட்டு பத்திரமா கொண்டாந்து கொடுத்துரு, அதான் ரொம்ப முக்கியம். ஏதோ சாமானுக்குமான்னு வாங்கி வச்சிடாத காராட்டு, கவனம். பேங்க் நீங்க தான் மோட்டர் ஃபோர்மேன் பேங்க், கைங்க கொடுத்துட்டீங்க உங்க நம்புற பேங்க். எனக்கு கவ்வா சத்தம் வர்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பைப் மாத்தி கொடுக்க முடியுமா பேங்க்? தைப்பூசம் ஈஃபு பேங்க், நாளைக்கு இறங்கி ஏவா கொடுக்க போறோம் பேங்க். நிறைய சரக்குங்கெல்லாம் வருங்க, எல்லாம் நம்மளதான் பார்க்கணும் பேங்க். முடியுமா பேங்க்? எச்எஸ் பைப் ஒட்டி மாத்திரம் பத்தாது காராட்டி. புளோக்கை ஒட்டணும், கோரையை போட்டணும். அதுக்கு 250 செலவு காடு. பைக் வந்து போட்டு நான் செம்மையா செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு பேங்க். திரும்பி ஒரிஜினல் மாதிரி செஞ்சு கொடுத்துடணும் பேங்க். நீங்க பிளாக்லாம் பிடிச்சி கோரையை பண்ணீங்கன்னா எப்படி பேங்க்? நம்ம பாஸ் கிட்ட திரும்பி கொண்டு போய் கரெக்டா கொடுக்கணும் மோட்டரை. நான் கோரையை பண்ணி கொடுத்தோம்னாக்கா 1 to 5 அடிச்சு தூக்குவோம் காராட்டி. நீ பைக்கை கொண்டு வா கடைக்கு, ஒரே நாள் இன்னைக்கே செஞ்சு கொடுக்க காராட்டி. பேங்க் இன்னைக்கு ராத்திரியே செஞ்சு கொடுத்துருங்க பேங்க். அப்பதான் நம்ம வந்து இன்னைக்கு கேள் மாரியம்மன் கோயில்ல இருந்து பத்திகை வரைக்கும் ஏவா கொடுக்க போறோம் பேங்க். எல்லா மோட்டரும் திங்கால் பண்ணணும். நம்ம முறுக்குற முறுக்கு நம்ம ஓடுறோம் பேங்க், சூப்பர்மேன் போடுறோம். நீங்க உங்க பேரு வந்து நிக்கும் பேங்க். நீங்க தானே பேங்க் மோட்டர் செஞ்சு கொடுத்தீங்க, உங்க பேரு நிக்கும் பேங்க். ஓகே ஓகே காராட்டி. மோட்டரை போட்டு முறுக்கிக்கிட்டு வீலி அடிச்சுக்கிட்டு சூப்பர்மேன் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி செய்யற காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ரதம் போறப்ப எங்க கூட்டங்கள் இருக்கோ அங்க போய் இந்த மாதிரி காரியத்தை பயப்புள்ளைங்க செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா படம் எடுங்க. மோட்டர் நம்பர் தெரியணும், அதை செய்யறவன் யாருன்னு தெரியணும். அப்படியே போய் செந்துல் பாலையில ஒரு ரிப்போர்ட்டை போட்டு வைங்க. தைப்பூசம் முடிஞ்சோடனே கண்டிப்பா புடிப்பட்டு உள்ளுக்கு இருப்பாரு. கண்டிப்பா செய்யுங்க. அப்பதான் இந்த மாதிரி காரியத்தை செய்யற தம்பிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வரும். அடுத்த முறை இந்த மாதிரி காரியத்தை செய்யவே மாட்டாங்க. இன்னொரு குறிப்பு ஒண்ணு இந்த நேரத்துல நான் சொல்ல வேண்டியது இருக்கு. உங்களுக்குலாம் தெரியும், நம்ம அரசாங்கம் குப்பை போட்டா சாமான் எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் புடிப்பட்டா நீங்க வந்து ரோடை கூட்டணும், ஒரு பகுதியை கொடுத்துருவாங்க, ரோடு கூட்ட வச்சிருவாங்க. அதனால இந்த வருஷம் தைப்பூசத்தை முன்னிட்டு இந்த சாமான் எழுதி கொடுக்குறவங்க கண்டிப்பா பல இடங்கள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கெங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு எடுத்து சாப்பிட்டு போட்டு அங்கங்க ரோட்ல போட்டுட்டு போற வேலைகள்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. ரொம்ப கவனமா இருங்க. இல்லைன்னா நம்ம ஆளுங்களுக்கு நிறைய சாமானு கிடைச்சி அப்புறம் தைப்பூசம் முடிஞ்சு எங்கேயாவது உங்களுக்கு தண்டனை, ரோடு கூட்டுற தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. சிந்திப்போம், செயல்படுவோம்.